Hey guys, welcome to Midfield Reaction. So இன்னைக்கு என்ன கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றது பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்துதுன்னா midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்க அனுப்புங்க. அங்க இருந்து எடுத்து அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா அனுப்பிச்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போலாம். முருகனும் பிள்ளையாரும் எந்த பழத்துக்காக அடித்துக் கொண்டார்கள்? வாழைப்பழம். வாழைப்பழமா? கொழுக்கட்டையா? பழம் அது ஞானப்பழமா இருக்கட்டும். என்ன பழம்? கொழுக்கட்டையா? இந்த விஷயம் முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தெரிஞ்சு கடலை மிட்டாய் எந்த பருப்பில் செய்யப்படுகிறது? கடலை பருப்பு. கடலை பருப்பா? இளநீர் எந்த மரத்தில் காய்கிறது? தேங்காய் மரம். தேங்காய் மரம். தூக்குதுறை. தேங்காய் மரம்ன்றதுல இளநீர் வரும். தேங்காய் மரத்துல தானே இளநீர் வரும். கரெக்ட் தான். சம்பாதிக்கலாம்னா ஏன்டா சம்பாதிக்கலாம்னு சண்டை வரும். சம்பாரிச்சா அவங்களுக்கு வேணும்ன்ற அளவு சம்பாதிக்கலாம்னு சண்டை வரும். மாசம் பிறந்தா எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம்னு சண்டை வரும். மாச கடைசியில செலவு பண்ண காசே இல்லன்னு சண்டை வரும். செலவு பண்ணலன்னா கஞ்சன்னு, செலவு பண்ணா ஏன் சேவிங்ஸ் பண்ணலன்னு. ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும், பர்சனல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் போகணும். எது வேணும் வேணாம், பிடிக்கும் பிடிக்காது, முடியும் முடியாதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்குள்ள போயும் ஒன்னையா கல்யாணம் பண்ண அப்படின்ற இந்த ஒத்த வார்த்தையில மொத்த டிப்ரெஷனை நம்ம தலையில இறக்கிடுவாளு. நைஸ். ஓ, வேற லெவல். சமீபத்துல ஒரு சீன் பார்த்தேன். என்ன சொல்றது, பழைய மகாநதி படத்துல தன்னுடைய மகளை வந்து கல்கட்டால இருந்து ஒரு இதுல இருந்து காப்பாத்தி வந்து அவர் அடிச்சிருவாங்க. உட்காந்துருவாரு, அப்படியே அடியை வாங்கிட்டு உட்காந்துருப்பாரு. அந்த மகள் வந்து மடியில இருப்பாங்க. பயங்கரமான சீன். அவ்வளவு விஷயம் அதை சுத்தி நடக்கும். என்னன்னா, அங்க ஒரு லேடி, அவங்க வந்து அந்த அப்பனோட பெருமையை சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் கொண்டு இங்க விட்டதே எங்க அப்பாவோ எங்க அண்ணனோ தான், ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அப்பா வந்திருக்கிறாரு, நீ கொடுத்து வச்ச நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க ஓவர் டைம் பார்த்தா எங்களுக்கு காசு வந்துடும் சொல்லிட்டு அந்த காசை எடுத்து போடுவாங்க. அது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க கமல் சாரை பார்த்துட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமான எக்ஸ்பிரஷன் கண்ணீர்ல இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்ப வந்து சொல்லுவாங்க, பாருங்க என் பொண்ணு இங்கேதான் பிறந்து இங்கேதான் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து கமல் சார் கட்டி அந்த பொண்ணுக்கு ஒரு யாரும் தெரியாது. ஆனா இப்படி ஒரு நைஸ். மகா நடிகன்னு சும்மா சொல்றாங்க. நல்ல மனுஷன் நல்லா நடிப்பாரு. ஆனா என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை நம்ம கீப் ஆன் ஹிட்டிங் இல்ல, அப்போ வந்து அந்த சிஸ்டமே உங்க மேல ஒரு லவ் வச்சு விஷயங்களை அனுப்பும் சார். அந்த நம்பிக்கை குறையாம அடிச்சுட்டு போகும்போது இல்ல, அந்த பிலீஃப் தான் மேக்னெட் ஆகும். நீ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றல, இது அடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் அதை நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு அடிச்சு நீ போகும்போது, தட்ஸ் த ரியல் லவ். அதுல ஜெயிச்சாலும் தோத்தாலும் விடாம நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த தாட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு சார். ரைட், அது ஒரு மேக்னெட் மாதிரி போய் திங்ஸை கிராப் பண்ணிடும் சார். உண்மைதான். என்னடி உருன்னு இருக்கா? இன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ உருனாரு. டேய், என் ஃப்ரெண்ட் அம்ச்சி பேக் எடுத்துட்டு வர சொன்னேன். பார்த்தா அழுதுனே போயிட்டு இருக்கா. என்ன பண்ண அவள? என்ன பண்ணி தொலைச்ச? அவங்க அம்மா அப்பாக்கு என்னடா பதில் சொல்வேன்? நான் எதுவும் பண்ணடி, எல்லா மனுஷங்களும் கேட்கற மாதிரி தாண்டி கேட்டேன். என்ன கேட்ட? எல்லாரும் கேட்கற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா வரும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்போம்ல. நம்ம ஜூஸ் குடிச்சிருந்தா வாங்க ஜூஸ் குடிங்கன்னு கேட்போம்ல. அதே மாதிரி படுத்துன்னு இருந்தேன். உள்ள வந்து பேக் எடுத்துட்டான்னு கேட்டா, மாமா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ண முடியாது? சொல்லு, இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? அடுக்கதானு சொன்னேன். என்னடா பண்ற? எல்லாருமே வா.
இந்த பிரபஞ்சம் கண்ட பேரழகு என்ன வாய்தான் ஒரு ஊரளவு. சோறு வேணுமா வேணாமா? ஐயோ 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 எழுப்பி விட சொன்னானே, பிடிஞ்சே போச்சே. மணி எவ்வளவு? ஐயோ 10 ஆயிருச்சா? என்ன பண்ணுவேன்? இந்த லவர் கோலிட்டு அப்பவே சொன்ன லேட் நைட் சாட்டிங் வேணாண்டின்னு. இப்ப என்ன காரணத்தை சொல்றது? பேசாம நான் எழுப்பி விட்டேன், நீதான் எந்திரிக்கலைன்னு நம்ப வச்சிடலாமா? இழுத்து போத்திட்டு இப்படி தூங்குறானே, நம்புவானா? மார்னிங் மீட்டிங் இருக்குன்னு வேற முழகிட்டே படுத்தான். வேற வழி இல்ல, நம்புற மாதிரி நடிக்கிறோம். ஓகே ரெடி, எந்த ராடே எப்படி முக்கிற மூமெண்ட் ஏதாவது குடுக்கறானோ பாரு. கொஞ்சம் ஹைட்ல நின்னு கூவுவோம். எந்த ராடே அப்பா அசைறான். ஓனர் எந்திரிங்க, மணி 10 ஆயிடுச்சு. நான் 10 தடவை எழுப்பி விட்ட இது வரைக்கும் தெரியுமா? எப்படிடா வீட்டுல என்னடா சண்டை? எதுவும் இல்ல, சொல்டா. சும்மா நைன்ச்சு தான் ஒண்ணு போட்டேன், அம்மாட்டுக்கு போயிடுச்சு. அச்சியா? ஆமா. அடி பேஜ் 37. 2019 ஜூலை 27. மத்த புருஷங்க பொண்டாட்டி மேல கை வைப்பாங்கடி பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மேல நான் கையே வைக்க மாட்டேன்டி பொண்டாட்டி. நீ தானே சொன்ன? எது ஞாபகம் இல்ல? நடா சொல்ற? சரி இத கேளு. ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு கூட்டு போவேன், வேலைக்கு போகும்போது நெத்தியில முத்தா கொடுப்பேன், அப்பப்போ கால் பண்ணி ஐ லவ் சொல்லுவேன், லஞ்ச் டைம்ல வீடியோ கால் பண்ணுவேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் மெசேஜ் பண்ணுவேன், 6 மாசம் முன்னாடி டூர் கூட்டு போவேன், நைட்டு தூங்கும் போது கதை சொல்லி கதையா தூங்க வைப்பேன்டி என் பாப்பா குட்டி. நீ தானே கூப்பிடுவ? கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடுறது இல்லையாமே மச்சான். அதெல்லாம் லவ் பண்ணும்போது இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது வார்த்தை விட்டுருப்பேன், எனக்கு ஞாபகமே இல்ல. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு? கரெக்ட் தான், அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறா. 2018 பிப்ரவரி 14 நீ ஐ லவ் யூ சொன்னதுல இருந்து ஃபுல்லா எழுதி வச்சிருக்கா. மத்த பசங்க மாதிரி நான் இல்லடி நம்புடி, என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு சொல்லிருக்க. கரெக்டா? ஏய் நோட்ட குடுறா, முதல்ல இத கொளுத்தணும். நீ கொளுத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஃபுல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறா. சும்மா டைம் பாஸ் எழுதிருக்காது. எங்கடா போற? தான் கோச்சிக்கு போனா கொம்மா வீட்டுக்கு வரணும், எதனா சொல்லி தொலைச்சிருப்பேனே. நம்பல ஏய் நோட்ட குடு, பச்சனே பாரு. ஐயோமா அண்ணா எவ்வளோண்ணா? 55. மாமி சொல்றா, நான் சாப்பிட வந்தேன் மாமி. காசு இல்லை, ஒரு 55 ரூபா வச்சிருக்கேன் மாமி, ஸ்கேனர் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்புறேன். அப்படியா மச்சான்? முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பாரி, காசு கேட்டவனு கொடுக்கறது தான் என் சாரி. டேய் மச்சான் வெறுப்பேதா மச்சான், காசு அனுப்புடா, வாட்ஸ்அப் பாக்குடா. டேய் என்னடா காசு அனுப்ப சொன்னா வாட்ஸ்அப்ல டிபி ரிமூவ் பண்ணி விளையாட்டு இருக்க. 5 minutes later. வாங்க சூடான பால் பூரி மேல் பூரி சூடா இருக்குது வாங்க. டேய் பாரு டிச்சாரி பொறம ஊட்டியடா. ஐட்டம் நம்பரா சி எங்க போனாலும் இதே அசிங்கனா. 1 hour later. ஹலோ நீங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேன். எல்லாம் சேஃப் தானே? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? நீங்க வரீங்களா இல்ல நானும் மேல வரட்டுமா? நான் அந்த வரேன். A few minutes later. அப்படி ஆடு. ஏ ஜிங்கி ஜிங்கி ஐத்ரி என்ன ஆபீஸ்ல எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு?
7 பேர். ஏங்க இந்த உலகத்திலேயே அண்டர் ரேட்டடான விஷயம் நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் தேம்மா. அது ஏன்? இந்த உலகத்துல ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா அன்னைக்கே அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்காக சொத்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பொண்ணு ஃபியூச்சர்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா அதுவே ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்தே கடமைகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் என்னைய பாத்துக்கிறீங்க அப்படின்னு. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டா நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னு பட்டத்தை கட்டுவாங்க. பொண்ணுங்க வேலைக்கு போறது இந்த சொசைட்டில நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா பசங்க வேலைக்கு போனாதே இந்த சொசைட்டி அவங்கள ஆம்பளன்னே ஏத்துக்கும். பொண்ணுங்க சரக்கடிச்சா பெண் சுதந்திரம், ஆம்பளைங்க சரக்கடிச்சா பொறுக்கி பையன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றது லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக. ஆனா ஒரு பையன் லைஃப்ல செட்டில் ஆனாதே கல்யாணமே பண்ணவே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாங்குற சேலரி அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்குமானது. ஆனா ஒரு பையன் வாங்குற சேலரி அவனோட அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா, பொண்டாட்டி, பிள்ளைய, அக்கா, தங்கச்சி இப்படின்னு எல்லாத்துக்கும் சொந்தமானது. இவ்வளவு ஏன் நீங்க எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுக்கு போறப்ப கூட என்ன சொல்லிட்டு போறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போறீங்க. யாராச்சும் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி சொன்னா 1000 விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம்மா. இவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சுட்டு எப்படிங்க வெளியே சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்க கஷ்டத்தை வெளியே காட்டினா நீங்க சிரிக்க முடியாம போயிருமோன்ற பயத்துல தேமா நாங்க கஷ்டத்தை வெளியே காட்டுறதே இல்லை. இப்ப சொல்லு, ஆண்கள் அண்டர் ரேட்டடா இல்லையா? ஆண்கள் அண்டர் ரேட்டட் தாங்க. வெரி வெரி அண்டர் ரேட்டட். ஆனா இவர் வேற லெவல். எல்லாத்தையும் ஒரு டேக்ல பண்றது. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. தாங்க இந்த பக்கத்து ரம்யா இருக்கால, அவளோட புருஷன் வந்து அவளுக்கு 65 இன்ச் எல்இடி டிவி வாங்கி கொடுத்துருக்கான். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 75 இன்ச்சாவது வேணும். அட்லீஸ்ட் 75யா? சே, அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க செல்லாம். அவனே போர் அடிச்சு போய் தான் 65 இன்ச்லாம் வாங்கி தரான். எனக்கு அப்படியா? இவ்வளோ அழகா அம்சமா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நமக்கு எதுக்கு 75 இன்ச்லாம்? நாள் ஃபுல்லா நான் உன்னையே பார்த்துட்டு இருக்க போறேன். எதுக்கு டிவி எல்லாம் சொல்லு. ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டா. அப்ப சரி இரு. நைஸ். மம்மி, that is my hairstyle. Googly 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 பாவம். இன்னைக்கு எல்லாமே கிளிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய பண்ண மறந்துடாதீங்க. midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்புங்க. அங்கேருந்து எடுத்து நான் அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until this is midfield. Bye guys. Bye.